அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். உங்களில் நிறைய பேர் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் அடுத்த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரெசிபீஸ், க்ளீனிங், அப்புறம் வீட்டு வேலை எப்படி மேனேஜ் பண்ணி பார்க்குறீங்க, எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டுருக்கு எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ரீசெண்டாக புயல் வந்துச்சு இல்லையா? அந்த டைமில் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. புயல் காற்று அப்படின்னாலே அந்தமானில் உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உருவாகிறதுக்கும் 1-2 நாளைக்கு முன்னாடியே மழை காற்று இங்கே வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் காற்றுலாம் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நியூஸ் பார்த்துட்டு ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து ஃபோனு மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. அந்தமானில் வந்து புயல் உருவாயிருக்காமே, நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு கேட்பாளுங்க. அந்த நேரத்தில் ஒரு 4-5 நாள் வந்து அதிகமான மழை காற்றாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக கம்மியாயிடும். அப்போ நான் சொல்லுவேன், இங்கே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஊர் பக்கம் தான் அதிகமான மழையாக இருக்குமா, அப்போ வந்து கிண்டல் பண்ணுவாளுங்க. நீங்கள் வந்து அங்கே அந்தமானில் புயலை உருவாக்கி இங்கே எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, இங்கே ஒரே மழை வெள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாளுங்க. அந்த நேரத்தில் ஜன்னல்லாம் திறக்க முடியாது. நல்லா காற்றா இருக்குமா. கம்மியானதுக்கப்புறம் எல்லா ஜன்னல் கதவையும் திறந்து விட்டுட்டு வெயில் சுள்ளுன்னு அடிக்குது அப்படின்னா தலகாணியை வெயிலில் போட்டு எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ரூம்லேயே இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்துட்டு ஒரு நாள் பூரா பெட் ஸ்ப்ரெடே போட மாட்டேன். தலகாணியை வந்து எட்டி ஒத்தையாக வச்சு விட்டுருவேன். ஃபேன் வந்து போட்டு வச்சுருவேன். பகல் நேரத்தில் எல்லா ஜன்னல் கதவையும் திறந்து வச்சுருவேன். அன்றைக்கி வந்து சிக்கன் 65 மசாலா செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் காலி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் செய்கிறதே எனக்கு கரெக்டாக இருக்கா, வீட்டிலே ரெடி பண்ணிடுறது. இன்றைக்கி வந்து இந்த கட்டோரியில் வந்து நான் அளவு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி சம்சானா என்ன அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த பொருளை தான் சம்சா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு பேர் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சம்சாவாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலும் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருளும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த கட்டோரியில் வந்து எல்லா பொருளும் அளந்து காட்டுறேன். 1/4 கப் மஞ்சள் தூள், 1/4 கப் ஜீரகத்தூள், 1/2 கப் அளவுக்கு மிளகுத்தூள், மிளகு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு கரம் மசாலா, 1 கப் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். அதே 1 கப் அளவுக்கு மல்லித்தூள், 2 கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாதாரண மிளகாய் தூள், 1/2 கப் அளவுக்கு உப்பு. இதில் வந்து உப்பு, காரம் ரெண்டுமே வந்து நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். காரம் வந்து அந்த சுருக்குன்னெலாம் இருக்காது. நீங்கள் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து இன்னும் 1 கப்பு கூட சேர்க்கலாம். இங்கே அர்ஷான்லாம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்தே ரெடி பண்ணிடலாம். ஆனால் நான் இந்த மசாலா வந்து மற்ற ரெசிபிக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிப்பேன். தந்தூரி சிக்கன்லாம் பண்ணுறேன், பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா இந்த மசாலா தான் போட்டுப்பேனா, அதனால் நான் அந்த மாவுலாம் சேர்க்கலை. முன்னாடிலாம் சிக்கன் 65 மசாலா தான் டேஸ்ட்டாக தெரியும் கடையில் வாங்குறது. இப்போ வந்து அதில் டேஸ்ட்டுக்கு என்னமோ சேர்க்குறாங்க, கலர் பவுடர் அதிகமாக சேர்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணிடுறது. ஏன்னா மற்ற மசாலா எல்லாமே நான் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன். ஸோ இந்த மசாலாவும் இப்போ நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், எலுமிச்சப்பழ சாறு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு. தேவைப்பட்டால் நீங்கள் வினிகர் சேர்க்கலாம். ஏன்னா வினிகர் சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் எப்பயாச்சும் தான் சேர்ப்பேன், அடிக்கடி சேர்க்க மாட்டேன். ஸோ இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் வந்து மசாலா தடவி வச்சிடலாம். எப்போதுமே சிக்கனுக்கு மசாலா பெரட்டும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம தயிர்லாம் சேர்த்துருக்கோமா, அதே மாதிரி சிக்கன்லேயும் தண்ணி விடும். சும்மா ட்ரையாக நம்ம வச்சுட்டு மசாலா போட்டு பெரட்டினா தான் சிக்கனில் எல்லா இடமும் ஒட்டி வரும். எனக்கு இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் போடும்போது ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு நேரம் போடாமல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். நானும் என்றைக்காச்சும் போடுவேன், என்றைக்காச்சும் போடாமல் மசாலா மட்டும் போட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுவேன். இந்த எல்லா மசாலாவும் தனித்தனியாக போட்டு ஒரு தடவை செய்யும்போது சில நேரம் உப்பு கூடவா இருக்குது, சில நேரம் காரம் கூடவா போகுது, ஏதாச்சும் வந்து டேஸ்ட் மாறிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி ரெடி பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இதில் காரம் மட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த காரம் நான் சொன்ன அளவில் சேர்க்குற காரம் வந்து மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். பெருசாக வேலை இல்லையா, தக்காளி சட்னிக்கும் முதல் நாள் நைட்டே வதக்கி வச்சுட்டேன். அதனால் காலையில் பிள்ளைய வந்து இவங்க வச்சுருந்தாங்க. நான் அந்த டைமில் வந்து பருப்பானை மட்டும் காய்ச்சிடலாம் அப்படின்னு முள்ளங்கி போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். ஆனால் தாளிக்காமல் இருந்துச்சு. அதையுமே தாளித்து விட்டுட்டேன்.
2, 3 தடவையா கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டே தான் பருப்பான காய்ச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா, அடுத்து முள்ளங்கி போட்டு தான் வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டு வைக்கிறது. ஏன்னா அந்த ஒரு ருசி வந்து ருசி தான். அது தொடர்ந்து அதையே செய்ய முடியாதுன்னு மாத்தி செய்வேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக்குக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல்டு வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாச்சு ஃபேஸ் பேக்லாம் போட்டு. அப்படியும் 1 நாள் 2 நாள் போடுறேன் அப்படின்னா கண்டினியூவாக போடுறதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம், தூங்கலாமா அப்படின்லாம் தோணுதா. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போ எடுத்து போட்டுப்பேன். இந்த மோல்டில் வந்து சேர்த்துட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுருவேன். போடுறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு நல்லா கூலிங்லாம் போனதுக்கு அப்புறமா தான் அப்ளை பண்ணுவேன். வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்கள பார்க்கவும், வேலை பார்க்கவும், வீட்டை பார்க்கவும் இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இதில் எங்கேருந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. வீட்டில் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்றைக்கு தான் வீட்டில் வேலை இல்லாமல் இருந்திருக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம எப்படி பிள்ளைங்கள பார்த்துக்குறோம், வீட்டை பார்த்துக்குறோம், சமையல் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோமோ அதே மாதிரி அதே அளவு ஈக்குவலாக நம்மளை நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதை லீட் பண்ணி கொண்டு போகணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக தான் இருக்கும். எனக்கு எத்தனை ஃபேஸ் பேக் வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த முல்தானி மட்டி, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த கடலை மாவு வச்சு செய்கிற ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு திருப்தி வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஸோ கடலை மாவு, கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், தயிர், கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த விட்டமின் இ கேப்சூலும் சேர்த்துட்ருக்கேன். இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். ரேட்டும் கம்மி தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பாக கடினமாக எண்ணெய் பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும். கையில் படாமல் சிஸ்ஸரில் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 கேப்சூல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தானே ரெடி பண்ணியிருக்கேன். 1 வாரம் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டில் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். என்றைக்கு முடியுமோ, எப்போ டைம் இருக்குமோ அப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ கூலிங் போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணுறீங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கமெண்ட் படிக்கிறவங்க வேறு யாராச்சும் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் வெளியிலேருந்து வாங்கி போட்டாலும் 50% மட்டும்தான் ரிசல்ட் கொடுக்கும். மீதி இருக்கிற 50% நம்ம உள்ளுக்குள்ளே என்ன எடுத்துக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், நிறையா வந்து பல வகை நட்ஸு, ஏன் தண்ணி நிறையா குடிக்கணும், ஏபிசி ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும், ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேஸும் பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இங்கே அந்தமானில் நம்ம இருக்கிற இடம் மெயின் ரோட்டில் வீடு கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்குதா. அதனால் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி வைக்கும்போது, மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு மாதிரி தூசி மாதிரி ஒட்டடை மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அது வந்து சவறு பக்கம்லாம் கூட இருக்கும். அதனால் க்ளீனிங் வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, அவங்க வந்து ஃபேன் க்ளீன் பண்ணுறது, மற்ற இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. கிச்சன் வந்து நான் பார்த்துப்பேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு போர்ஷனாக டெய்லி டைமில் இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரேக் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ரேக் மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா ஆசிரியருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அவனுக்கு தூசி சுத்தமாக ஆகவே ஆகாது. அதுக்காக தான் முடியும் போதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது, நாங்கள் அப்படி தான் வேலை பார்க்குறோமோன்னு தோணுது. நிறைய பேர் சொன்னது எனக்கு ரெஸ்ட்டே இல்லை இதே தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறது எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ரெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ரிலாக்ஸாக இல்லை அப்படிங்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ரெஸ்ட்டுங்கிறது நம்ம சும்மா வேலை பார்க்காம உட்காந்துருக்கிறதோ, இல்லை படுத்து தூங்குறது, படுத்து இருக்கிறது, அதெல்லாம் ரெஸ்ட்டே கிடையாது. அது வந்து ஒரு அலுப்பாக இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கோம், சுறுசுறுப்பாக இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். அது நமக்கு நல்லது தானே. எனக்கு சமையல் பண்ணுறது 3 வேலையும் சரி ரொம்ப இஷ்டம். ஆனால் க்ளீனிங் வேலை பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். என்னென்னா ஆரம்பிக்கும் போது இதை க்ளீன் பண்ணணுமே, எடுக்கணுமே அப்படின்னு ஒரு அலுப்போடு தான் ஆரம்பிப்பேன். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே பார்க்கும்போது ஒரு திருப்தி வரும் இல்லையா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ யார்கிட்டையாச்சும் சொல்லணும் போல் தோணும். நம்மளே திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன், இதை நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறனோ அன்றைக்கின்னு யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. எப்போ க்ளீனாக இல்லாமல் துவைச்ச துணிலாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வருவாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற போனஸ்லாம் வந்து க்ளீனிங் போனஸ், அதையுமே எடுத்து வச்சாச்சு.
அப்போது நீங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா? எல்லா நேரமும் வேலையை தான் பார்த்துட்ருப்பீங்களா? அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நாள் மாதிரியே எனக்கும் நாளைக்கு இருக்காது. சில நேரம் எனக்கும் அலுப்பாக இருக்கும், சோம்பலாக இருக்கும். அந்த டைமில் அந்த மைண்டு வந்து போகாமல் ஒரு வேலையை போய் பார்க்கவே மாட்டேன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் வலி இருக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெஸ்ட்டாக நினைக்கிறது நைட்டு தூக்கம். எனக்கு நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா காலையில் கிளியராக இருப்பேன். ஆனால் இப்போ பிள்ளை கையில் இருக்கிறதுனால 2 வயசு வரைக்கும் தூக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படின்னு தெரியாது. இப்போ நைட்டு சரியாக தூங்கலை அப்படின்னா மறுநாள் காலையில் நானாக இருக்க மாட்டேன். அதிகமாக யார்கிட்டையும் பேச்சு கொடுக்க மாட்டேன். பேசினேன் அப்படின்னா ரொம்ப கோவமாயிருவேனா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சமையல்லாம் மாற்றி பிளான்லாம் மாற்றிடுவேன். சிம்பிளாக செஞ்சுக்கிட்டுருவேன். ஸோ ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. மனசு வச்சேன் அப்படின்னா கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி வீட்டில் பார்க்குற வேலை சமையல் எல்லாமே எனக்கு பிடிக்குது. அதெல்லாம் செய்யும் போது வேறு எந்த மாதிரி எண்ணங்களும் வராமல் இருக்கா, என்ன நானே பிஸியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ இதுவே 3 தட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த 1 மட்டும் பாக்கி இருக்குது. பிள்ளை முழிக்கிற நேரம் ஆயிடுச்சா, ஸோ கம்பல் பண்ணி போய் பார்க்க மாட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போது என்னெல்லாம் வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியுது. ஆனால் நம்மளை மாதிரியே இருக்கிறவங்க வீட்டையும் பார்த்துட்டு வெளியில் வேலைக்கும் போயிட்டு இப்போலாம் ஒர்க்கிங் உமன் பிஸ்னஸ் உமன் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், எங்களுக்கும் ஆசை தான் பார்க்குறதுக்கு, ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையான எல்லாமே வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் அதில் பார்க்குறதுக்கே நமக்கு முடியல. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இருக்கிற சாப்பாடெலாம் வந்து ஹெல்த்தியே கிடையாது, ஃபுட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கிறது நமக்கு கிடைக்கிறத நம்ம ரெகுலராக எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்கும். ஆனால் செஞ்சு சாப்பிட தான் நமக்கு வலிக்கும், அலுப்பாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு வீடியோலையும் செல்ஃப் கேர் பண்ணுங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் புவா என்னெல்லாம் செய்யுதுன்னு இப்போ சொல்கிறாங்களோ எனக்கு இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 30 வயசுக்கு மேலே தான் செல்ஃப் கேரே ஆரம்பித்தேன். எனக்கு வந்து வீட்டு வேலை பார்க்குறது, சமையல் பண்ணுறது, யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறது எல்லாமே பிடிக்குது. இந்த மாதிரி பிடிச்ச வேலையை செய்யும் போது ரிலாக்ஸாக இருக்குது. அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறதுனால அலுப்பு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் காரணம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அப்படின்னு தோணுதுன்னா அதுதான் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் போகல இல்லையா. வீட்டில் வேலை பார்க்குறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ். நீங்கள் நியூ மாமா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது செய்ய பிடிக்குமோ, எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்களோ அதை செய்யுங்க. ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். எனக்கும் சோம்பேறி நாள் வரும், ஆனால் ஆக்டிவாக இருக்க தான் முயற்சி செய்வேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வராங்க. டெய்லி வீடு கூட்டிட்டு பாத்திரம் விளக்கிடுவாங்க. ஏன்னா தண்ணியில் கை போட்டேன் அப்படின்னா பிள்ளைக்கு சளி பிடிக்குதா, அதனால் வாரத்துக்கு 2 நாள் போட்டு விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் அர்ஷானோட ஃப்ரெண்ட்ஸு. அஸ்பருக்கு ஒரு குட்டி ஃபேன்ஸும் கூட. கிட்ட உட்காந்து பேசி விளையாட்டு காட்டினாங்களா, இவருக்கு ஒரே குஷி. அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நட்ஸ் அப்புறம் சீட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ரொம்ப நாளாச்சு இதை ஓப்பன் பண்ணி. ஸோ இன்றைக்கி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாமே வந்து உள்ளே கொட்டி கிடக்கு. சன்ஃப்ளவர் சீடும் ஃப்ளாக்ஸ் சீடும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இது யார் பார்த்த வேலை அப்படின்னு தெரியல. ஃப்ரிட்ஜை வந்து அர்ஷான்லாம் இந்த பக்கம் போகிறான் அப்படின்னா ஒரு தடவை திறந்து பார்ப்பான். திரும்பி ஒரு தடவை ரவுண்டு வரும்போதும் திறந்து பார்ப்பான். நான் கேட்பேன், இதுனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, உள்ளே என்ன இருக்க போகுது, வச்ச பொருள் தான் உள்ளே இருக்கும், ஏன் திறந்து பார்க்குறீங்க அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பேன். உள்ளே கேமரா தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்படி தான் ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஏதாவது ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம் உள்ளே வச்சுருப்பாங்களா, கேட்டால் நான் இல்லை அப்படின்ட்டுருவானுங்க. அதுக்கு தான் கேமரா வைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் கலந்து இருந்துச்சு. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியல. சரி இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்தேன். அதில் வந்து சன்ஃப்ளவர் சீடும் கலந்து தான் இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. ஸோ சும்மா எடுத்துக்கலாம், இவ்வளோ தான் கூட குறைச்சன்லாம் கிடையாது, எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால் 3 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துடலாம். ஸ்டவ் வந்து ஒன்று சிம்மில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் அப்படின்னா உடனே மற்ற பொருளும் சேர்த்துடணும். ஏன்னா ஃப்ளாக்ஸிலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து கையோட ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை 3யுமே சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து எப்போதுமே துருவி வச்சுருப்பேன்னா எனக்கு வசதியாக இருக்கும். துருவுன தேங்காயும் சேர்த்துட்டு அதை அப்படியே வதக்கிடலாம். அதில் அப்படியே புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா புளி சட்னி ஆகிடும். வீட்டில் வந்து சின்ன துண்டு தான் பீட்ரூட் இருந்துச்சு. இது பொரியல் பண்ணாலும் நிறக்காதா, ஸோ எல்லாருக்குமே வராது. அதனால் அது துருவி நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது அந்தளவுக்கு.
ஸோ சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு சின்ன சைஸ் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பும் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சட்டியில் பார்க்கும்போது நிறையா தெரியும். அரைச்சதுக்கப்புறம் சட்னி ஆகும்போது கம்மியாக இருக்குமா, அதனால் உப்பும் வந்து கம்மியாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பீட்ரூட் அதிகமாக பொரியல் தான் பண்ணுறது. இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால சட்னி அரைச்சிருக்கேன். இது ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கான. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் மசாலா தடவி வச்சுருந்தோம்ல, அதையுமே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாறி பீட்ரூட் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு லேசாக தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்து அரைச்சிடலாம். வேணும்னா சட்னிக்கு வந்து தாளிப்பு தனியாக கொடுக்கலாம். ஆனால் தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் தேவைப்படாது. ஃப்ளாக்ஸ் சீட் வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வாங்கி வச்சேன்னா அது அதிகமாக எடுக்கிறதே இல்லை. எப்படியாச்சும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அந்த டைமில் மட்டும் எடுக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து சட்னியில் சேர்க்கலாமேன்னு ஞாபகம் வந்துச்சு. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுலேருந்து என் பசங்க 2 பேரும் ஆளுக்கு 1 ஸ்பூன் தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து நிறையா வச்சு சோத்தில் போட்டு பெரட்டிலாம் சாப்பிட்ருவேன். நைட்டுக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ருவேன். ஸோ சிக்கன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கலருமே பெர்ஃபெக்டாக வந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஆனால் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் பாஸ்கரோ ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நீனா நானான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. அல்லாக்கு பயந்து அப்படின்னு சொன்னாக்கா போய் சொல்ல மாட்டானுங்க. சரி பாப்பா அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதோட சாப்பாடு வைக்க போயிட்டேன். ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்து பிரியாணி பிளேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன்னா சரி இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கினேன். தாராளமாக இருக்கட்டுமே அப்படின்னு வாங்கினேன். 3 குழி வச்சு வாங்கினது தப்பாக போச்சு. 3 குழிக்குமே ஏதாச்சும் வைக்கணும், நிரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு இது வேஸ்ட்டு போட வச்சுக்கோங்க, மீதி 2க்கும் சைட் டிஷ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை 3மே வச்சா தான் அழகாக இருக்கும் அப்படிம்பானுங்க. சில நேரம் பப்படு படையா அந்த மாதிரிலாம் வைக்கிறது. நான் வைக்கிறது பெருசு இல்லை, அது எல்லாத்தையும் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி எப்படியோ சாப்பிட்டா சரின்னு வச்சு கொடுப்பேன். அதோட பிள்ளைங்களுமே வந்து பிரித்து கொடுத்துட்டாங்களா, எல்லாத்தையுமே அதாவது பேக்கெட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அதுலேருந்து அடுத்த நாள் ஈவினிங்கில் இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. ரொம்ப நாளாக பிள்ளைங்க வந்து பீஸா செஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி இப்போ செய்கிறேன் அப்போ செய்கிறேன்னு நானும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போதைக்கு அட்வான்ஸ் டோக்கனாக இந்த பிரெட் பீஸா வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். பிரெட் பீஸாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி. ஆனால் 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் நான் சாஸ் தடவியிருக்கேன். போன வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, ஸோ வீட்டில் ரெடி பண்ணது அதுதான் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீஸா சாஸ் இல்லைனா பாஸ்தா சாஸ் அப்படி இல்லைனா கெச்சப் கூட சில்லி சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரிகானோ கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு சீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு விட்டுருவேன். டாப்பிங்ஸ்க்கு வந்து வெங்காயமும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். சிக்கன் ஃப்ரை பண்ண பீஸ் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனா பன்னீர் அந்த மாதிரி கூட டோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். பிள்ளைங்களுக்கு வந்து சீஸ் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும், பிரியமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஆசிருக்கு வந்து மதரசா 6 மணி விட்டு தான் வருவான். ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா 5:45க்கு ஹீட் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் சாதாரணமாக சமைக்கிறேன், எனக்கு எப்போ சமையல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா ஓகே. ஆனால் சமையலை சீக்கிரம் முடிக்கணும், ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கக்கூடாது, பிள்ளைய கையில் வச்சுருக்கேன், எனக்கு மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்று பிளானிங், இன்னொன்று ப்ரிப்ரேஷன். இது 2மே செய்யலைன்னா கஷ்டம்தான். ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும், ரிலாக்ஸாக வேலை பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் என்ன சமைக்க போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். என்ன வேலைலாம் அன்றைக்கி பார்க்க போகிறீங்கிறத பிளான் பண்ணணும். நீங்கள் பண்ணுற பிளானுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷனாக செஞ்சு வைக்கணும். இவ்வளோ நாளாக நான் அப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டு வரேன். எனக்கு அதனால தான் ஈஸியாக இருக்குது. என்றைக்காச்சும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, பிளான் பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப டைம் எடுக்கும் சமைக்கிறதுக்கு. டைம் மட்டும் எடுக்காது, அந்த நேரம் என்னால் செய்ய முடியுமான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாள் கூட இருந்திருக்கு. அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் படிப்படியாக அதை பிளான் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே பழகி இருக்கா. ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். என்னன்னா எப்போ நான் சாப்பாடை வாயில் வைக்கிறேனோ, எப்போ டீ குடிக்கலான்னு உட்கார்றனோ கரெக்டாக அந்த டைமில் தான் முழிச்சிட்ருப்பான். முன்னாடிலாம் வந்து காலையில் இவங்களுக்கு காஃபி போடும்போது எனக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்ருந்தேன். ஆனால் என் பிள்ளை வந்து கொஞ்சம் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பானா,
காஃபி குடிக்கிறதுனால தான் ரொம்ப அதிகமாக வாமிட் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு காலையிலேருந்து வேலை பார்க்கும்போது கூட டென்ஷன் ஆகாது. நிம்மதியாக உட்காந்து அந்த டீயை நான் குடிக்கணும். அந்த மீ டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து டீ குடிக்கிற டைம் தான். அப்படி குடித்து எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா 7 மணி 8 மணி ஆனாலும் மறுபடியும் டீ போட்டு குடிப்பேன். ஸோ ரூமில் படுக்க வச்சுட்டேன் அப்படின்னா அர்ஷான் பார்த்துப்பான். அதோட அந்த பீஸாக்குள்ளதை வந்து ஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து ப்ரீ ஹீட் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணுறது. அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் இன்னொரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். அந்த மூடியில் ஹோல் இருந்துச்சா பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். எதுவுமே பட்டர்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்க்காதீங்க. சாஃப்டாக வேணும் அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த பேனில் ஹீட் பண்ணதை ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே அந்த ப்ரீ ஹீட் பண்ண தோசைக்கல்லில் வச்சிடணும். அந்த மூடி வந்து நமக்கு ஏற்கனவே சூடாக இருக்குமா, அதனால் அந்த சூடு பட்டு சீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிரும். அடியில் பேஸ் வந்து உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஹீட் பண்ணதை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் செய்யும் போது கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து 2வது மெத்தட். இதுலேயும் நீங்கள் பட்டர் வேணும்னா சேர்க்கலாம். நான் பட்டர் சேர்க்கல. பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக தான் கேட்பாங்க. முதல்ல ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். தோசைக்கல் நான் ஏற்கனவே ஹீட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தோசைக்கல்ல அப்படியே கவுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் பட்டு உங்களுக்கு சீஸ் எல்லாமே மெல்ட் ஆயிரும். ஆனால் ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து கருகி போயிடும். ஏன்னா சீஸ் மெல்ட் ஆகலையேன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைப்போமா, அப்போ ப்ரெட்டு கருகிரும், சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஸோ 2மே ஈவனாக இருக்கணும். கரெக்டான கலரில் செவந்து வரணும். சீஸும் மெல்ட் ஆகிருக்கணும். அப்படின்னா நீங்கள் ப்ரீ ஹீட் மெத்தடில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேபி கேர் பற்றி ஒரு தனி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.